ஸ்ரீமதே கோபாதேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயை நம. உந்துமதகலைத்தன் ஓடா தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் கொழலி கடதருவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலன்கள் கூவினகான் பந்தார் விரலை உண்மை துண்ணன் பேர்பாடச் செந்தாமரை கையா சீரார் வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். உந்து மதகலைத்தன் ஓடாத தோல்வரியன். இந்த நந்தகோபாலனை திருப்பி கொண்டாடுற என்னென்னா யானைகளோடும் எருதுகளோடும் சண்டை போட்டுகிட்டே இருப்பானா எப்போதுமே. ஏன்னா அந்த தோல் வலிமை வேணுங்கிறதுக்காக அப்படி சண்டை போடுவான். புஜம் அப்படி வசதியான புஜ வலிமை. ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்படி நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்ன்னு இந்த வசதியாக அவளை எழுப்புறாங்க. எழுப்பச்சே என்ன ஆகுது அப்படின்னா நப்பின்னே நங்காய். ஏன்னா இந்த நப்பின்னையை 7 எருதுகள் அடக்கி இந்த கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணின்னு இருக்கான். அதோடு இல்லாமல் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். உடனே கேட்குறா, என்ன கேட்குறா அப்படின்னா, பொழுது முடிஞ்சுடுத்தா எனக்கு தெரியலையே. ஏன்னா கிருஷ்ணனோட ஆலிங்கனம் நடந்துட்டுருக்கு, எழுந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுதான் விஷயம். ஏன்னா சுகமான ஆனந்தம் நமக்கு சாதாரண சுகமே நன்னா இருக்குச்சே, அது பேரானந்தம் இல்லையா? அதனால எம்பெருமானோட சேர்ந்த சேர்க்கை. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். இல்லடியம்மா பொழுது முடிஞ்சுடுத்து, கோழி சத்தம்லாம் கேட்குறதே கேளு அப்படிங்கிறான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலன்கள் கூவினகான். இந்த மாதவி பந்தல் அதுதான் மல்லிகை பூ பந்தல். அந்த காலத்துலலாம் வாசலில் வச்சுருப்பா. இந்த காலத்தில் ஃபேஷனாக ஏதோ பூவெலாம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வாசனை பூக்கள் தான் இருக்கும். போகிறச்சே வரைச்சே அவா பகவானுக்கு பறிச்சுன்னு போவாள். நாமளும் பறிச்சுக்கலாம். போகிற வருவாலும் எந்த ஊர்லேருந்தே வந்துவிட்டேனே, ஐயோ ஒரு புஷ்பம் இல்லாமல் எப்படி பெருமா சன்னதிக்கு போகிறது அப்படின்னா, ஐயோ இந்த ஆற்று வாசலில் இருக்கே, கொஞ்சம் பறிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் போய். ஏன்னா வெறுங்கையோட தாயார் சன்னதிக்கு போகவே கூடாது, பெருமா சேவைக்கு போச்சே. அதனால அந்த எல்லாராத்து வாசலையும் இருக்கும். அப்படி மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலன்கள் கோவினகான் பந்தார் விரலியன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால். மாடி எம்பெருமானோட சேர்ந்த சேர்க்க வசதியாக நேற்றுக்கு பந்து விளையாண்ட அந்த சந்தோஷத்தில் இருக்கையே, அதோடையே எங்களுக்கு சேர்ந்து அருள வேண்டாமாங்கிறாளாம். இல்லை, என்னென்னா அவள் கஞ்சாடை காமிக்கிறா. என்னென்னா வாரி அணைச்சின்னு இருக்கான் கிருஷ்ணன். அவளால் ஏந்துக்கவும் முடியல, வாயத்தை பேசவும் முடியலையா. உடனே அவனுக்கு அறிவுறுத்துறா. செந்தாமரை கையா சீரார் வலை இருப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். உடனே சொல்லி பார்க்குறா, கிருஷ்ணன் வர்ற மாதிரி தெரியல. அம்மாடி நீயே புருஷாகார போதையாக இருந்து எங்களை ரஷணம் பண்ணு. செந்தாமரை கை வசதியாக தாயோட கை. என்னென்னா எம்பெருமானோட திருவடியை பிரித்து செந்தாமரையாக இருக்குமா. காலை பிடிச்சி விட்றதுன்னு ரொம்ப வசதியான ஸ்திதி. இப்போல்லாம் அதுக்கு கூட ஏதோ சொல்கிறா, இந்த தோஷம் போகும் அந்த தோஷம் போகும்னு. நாயகனுக்கு கால் பிடித்து விடுவது என்பது ஒரு வசதியான ஸ்திதி தான். என்ன சொன்னாலும் இதெல்லாம் தாரதமியம் இல்லை, எல்லாம் வசதியான சுகானுபவம். அப்போ தான் அந்யோன்ய பாவம் வருங்கிறது தான் காமிச்சுதரா. இது பெருமாள்கிட்டேருந்தே வருது. அதனால இதில் ஒன்றும் தாரதமியமே தோஷமே கிடையாது. 2 பேருமே சகாவாக இருக்கணும்னு தான் கல்யாணத்தில் மந்திரம் பிரார்த்திச்சுக்கிறோம். அதனால நம்ம இதில் எங்கேயுமே பார்ஷியாலிட்டி டீவியேஷன்லாம் எதுவும் கிடையாது. எதுவுமே குறைச்செல்லாம் மதிப்பொருள். வசதியான சம்பிரதாயம். வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய் உந்து மதகலைத்தன். அப்படி வசதியான இங்கே நந்தகோபாலனையும் கொண்டு நந்தகோபாலன் பெருமையான உடைய மருமகளேன்னு இவளை கொண்டாடுறா. அது வசதியாக மாமனாரை கொண்டாடினா பிடிக்குமா? அந்த காலத்தில் மாட்டு பொண்ணுக்கு. நாராயண நாராயண நாராயண.